இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அநேக விஷயங்களை நம்மிடம் சொல்லுவார்கள். அநேக வாக்குறுதிகளை நமக்கு கொடுப்பார்கள். கணவன் மனைவியாகும் திருமண மேடையிலே அநேக உடன்படிக்கைகளை கொடுப்பார்கள். ஆனால் அதை கடைபிடிக்க முடிவதில்லை. நம்மை குறித்து அநேகர் நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்து கடைசி வரையில் இருப்போம், உங்களுக்கு உதவியாக நிற்போம் என்பார்கள். ஆனால் மறந்து போவார்கள். தாங்கள் சொன்ன வார்த்தையில் உறுதியாய் இருப்பதில்லை. சில நேரங்களில் ஒரு பரிதாப ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். செய்யணுன்னு தான் நினச்சேன், இருக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் முடியாமல் போயிடுச்சு, மன்னிச்சுக்குங்க அப்படி சொல்லுவார்கள். மனுஷனுடைய வார்த்தை நிலையற்றது. சொன்னதை அப்படியே செய்து முடிப்பார்கள் என்று நம்புவதை பார்க்கலும் தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தையை அவர் செய்து முடிப்பார் என்று விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தை அவர் சொன்னதை செய்யாமல் வெறுமனே திரும்பினது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். யோசேப்புக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சிறு வாலிப பிராயத்தில், உன்னை நான் எல்லாருக்கும் மேலாக உயர்த்துவேன், உன் குடும்பம் இன்னும் அநேகர் உன்னை வணங்கிக் கொள்வார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை, அந்த தரிசனத்தை தேவன் எகிப்து தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த லெவலில் ஒரு பிரதமராய் உயர்த்தி அவன் சகோதரர்கள், இவன் குடும்பத்தார் அனைவரும் இவனை பணிந்து கொள்ள கர்த்தர் அந்த தரிசனத்தை 13 ஆண்டுகள் கழித்து செய்து முடிக்கிறார். ஆக ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னார், நீ தங்கியிருக்கும் இந்த பூமியை உன்னுடைய சந்ததியாருக்கு நான் தருவேன். உன்னுடைய சந்ததியார் எகிப்தில் 400 வருஷம் அடிமைப்பட்டிருப்பார்கள். அவர்கள் அதற்கு பிறகு விடுதலையாகி இந்த கானானிலே கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அதை நிறைவேற்றி முடித்தார். மனுஷர்கள் தான் வாக்கு மாறுவார்கள். ஆக தேவன் வாக்கு மாற மனுபுத்திரர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொன்னதை செய்து முடிக்குமாறு நம்மை கைவிடாமல் இருப்பார் என்ற அருமையான வார்த்தையினால் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களை குறித்து சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவருக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை. அவர் செய்ய நினைத்ததை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். கவலைப்படாதீர்கள். அவரை நோக்கி பாருங்கள். நமக்கு அவரிடத்தில் இருக்கிற உறவில் எந்த ஒரு காரியமும் நடுவில் வராதபடி, எந்த ஒரு மனிதரும் வராதபடி, எந்த ஒரு விஷயங்களும் தடையாய் நிற்காதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? தேவனோடு நமக்கு இருக்கிற உறவை நீடித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிட்ட நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் அவருக்கும் நமக்கும் நடுவில் வழி சீராக இருக்கும். எந்த தடையும் இருக்காது. அவர் அனுப்புகிற அந்த வார்த்தை அதனுடைய வேலையை நம்மிடத்தில் செய்து முடித்து திரும்பும். ஆகவே அது தாமதமாவதும் வராமல் தடைப்படுவதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால்தான் அப்படி ஆகும். ஆக அதை சீர் பொருந்துங்கள். அப்பொழுது தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல செய்தி மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.